ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறேன். இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்தா அது நிச்சயமாக பலிக்கும்னு உனக்கு தெரியும் தானே? இப்போதே உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து நீ சந்தோஷத்தோடு சிரித்து மனமகிழ்ந்து எனக்கு நன்றி சொல்லும்படி செய்ய போகிறேன். எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கவங்க தான் நல்லவங்க, உனக்கு பிடிக்காதவங்கெல்லாம் கெட்டது செய்கிறவங்க நீ நினைக்கிற. ஆனால் உனக்கு பிடிக்காதவங்க, நீ வெறுக்கும் மனிதர்கள் கூட சில நல்ல செயல்களை செய்பவர்களாக, நல்ல பண்புகள் உடையவர்களாக இருக்காங்க. நீ யாரை நல்லவங்க நினைக்கிறியோ உன் கூட இருக்காங்களோ அவங்க கூட சில சமயங்களில் கெட்டது செய்யக்கூடியவர்களாகவும், உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்களாகவும், உனக்கு பின்னால் உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களாகவும் இருக்காங்க. மொத்தத்தில் என்ன சொல்ல வர்றேன்னா, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாரையும் முழுவதுமாக நம்ப வேணாம். கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோ. ஏன்னா இந்த கலிகாலத்தில் யார் எப்போ எதை எப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது தான் நான் உனக்காக நல்லது செய்வதற்காக வந்திருக்கேன். உன் முகம் மலரும்படி சந்தோஷமான நல்ல விஷயத்தை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீயாகவே போய் உனக்கு நடக்க போகிற நல்லதையெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லி அவர்களுடைய பொறாமை எண்ணத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த காலத்தில் மனிதன் ஒரு சிறு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் உடனே அதை பார்த்து பொறாமப்பட்டு வயிறறிஞ்சு போய் அதை நடத்த விடாமல் செய்யக்கூடிய சதி மனிதர்கள் 1000 பேர் இருக்காங்க. அப்படி சதி திட்டம் தீட்டக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தில் தான் நீயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால் எந்த நல்லதும் நடக்கிறதுக்கு முன்பாகவே யார்கிட்டையும் எந்த சந்தோஷமான விஷயத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் இந்த நிகழ்காலமும் எதிர்காலமும் எல்லா காலமும் பொற்காலமாக மாறதான் போகுது. ஆனால் அதுக்கு முன்பாக சில பேருடைய எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க விடாமல் தடுக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதனால தான் எந்த நல்லதும் நடக்கும்போது எல்லாரும் பார்த்துக்கட்டும், எதையும் முன்னால் போய் யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா அவங்க ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. அப்படி நீயே விலகி போனாலும் அவர்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வந்துடுவாங்க. இதிலிருந்தே உன்னை சுற்றி இருக்கவங்களில் யார் உண்மையான பாசம் வச்சுருக்கவங்க, யார் பொய்யா வேஷம் போடுறவங்கன்றதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தானே? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நல்லா யோசிச்சு பாரு. யாராவது உன்கிட்ட திடீர்னு சண்டை போட்டு விலகி போகிறாங்க, அப்புறம் காரியம் நடக்கணும், வேலை ஆகணும்னா உன்னை தேடி வர்றாங்களான்னு யோசி. அவர்கள்தான் கூடவே இருந்து குடிபறிக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களாகவே சில காலமாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக நடக்கிறத கவனிச்சியா? அதுக்கு காரணம் என்னன்னா, உன் கூட அன்பாக பாசமாக பேசுகிற சில மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்லதை உன்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தையும், அவங்க வாழ்க்கையில் தப்பாக நடந்த விஷயங்களையும், அவர்களுக்கு வாழ்க்கையில் கெட்டதாக நடந்து கஷ்டப்படுறத மட்டும் உன்கிட்ட மணிக்கணக்கில் பேசுகிறாங்க, அவங்க வருத்தத்தை சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் எதிர்மறையான குணம் கொண்டவர்கள். இதுவே நீ வருத்தப்படுறத சொன்னினா அதை காது கொடுத்து கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனபாரத்தை உன்கிட்ட இறக்கி வச்சிடணும். அதை உன்கிட்ட சொல்கிறது மூலமாக அவர்களுக்கு மனசுக்கு ஆறுதலும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்க திருஷ்டியும் விலகுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்குன்ற எண்ணத்தோடு தான் ஓடி வந்து எல்லா கஷ்டத்தையும் உன்கிட்ட வரிசையாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உன் கஷ்டத்தையும் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும் தானே? அதுதானே நியாயம்? நீ சொல்ல வந்தாலும் அதை பாதியிலேயே நிறுத்திட்டு மறுபடியும் அவங்க கஷ்டத்தை மட்டுமே பேசுகிற அந்த மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அவர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களாக இருக்காங்க. அவங்க என்ன நடந்தாலும் அதில் இருக்க கெட்டதை மட்டுமே பெருசாக ஆராய்ச்சி பண்ணி அதைத்தான் பெருசாக பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்லதையெல்லாம் அவங்க கண்டுக்கிறதும் இல்லை, அதை பற்றி அவங்க சந்தோஷப்பட்டு வெளியே காட்டிக்கிறதும் இல்லை. எவ்வளவு நல்லா இருந்தாலுமே கூட அவங்க கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் காட்டிக்குவாங்களே தவிர நடக்கிற நல்லதுக்காக அவங்க சந்தோஷப்படுறதே கிடையாது.
அப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் நீ வாழ்கிறாய் என் செல்லமே. எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிற, எல்லாத்தையும் குற்றமாய் பார்க்கிற அந்த மனிதர்களோட நீ சொந்தம் உறவு பந்தம்னு கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்க. அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகிற சில கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகளில் இருந்தும் நான் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை நீயும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. உனக்காக யாரும் இல்லைன்னு வருத்தப்படாமல் நியாயமும் நேர்மையும் உன் கூட உனக்காகவே இருக்கும்போது இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக தான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உண்மையான நேர்மையான நியாயமான பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதையுமே பெருசாக எடுத்துக்க வேணாம். யாராவது ஒருத்தர் உன் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தா மட்டும் நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே தவிர அடுத்தவங்க உன்னை பார்த்து திட்டுற வார்த்தைகளுக்கும் உன்னை பார்த்து சொல்கிற குறைகளுக்கும் குற்றம் சாட்டுதலுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு. ஆனால் யாராவது உன்கிட்ட உண்மையான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சுருந்தாங்கன்னா அது பொய்யாய் போகும்படி நீ நடந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் தடுத்து நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தாயாக தான் இந்த வரம் தரும் வராகியானவள் இருக்கேன். இப்போதே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் கெட்ட விஷயங்களையும் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களையும் அப்புறப்படுத்திட்டு நீ கேட்ட எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக சிறப்பாக உன் கைகளில் வந்து கொடுப்பதற்கு தயாராக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன்னை அள வச்சவங்களுடைய ஆட்டம் எல்லாம் இப்போது அடங்குவதற்கான நேரம் வந்துருச்சு. யாரெல்லாம் அதிகமாக ஆட்டம் போட்டு உன் மனசை நோகடித்து உன்னை காயப்படுத்தி உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தாங்களோ இப்போது அவர்களே உன் கண்ணு முன்னால் கண்ணீர் வடிக்கிறதையும் கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் நீ பார்க்க போகிற. இந்த சமயத்தில் நீ அவங்களுக்காக ஐயோ பாவம்னு பரிதாபப்படுவதும் பச்சாதாபப்படுவதெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான். அதை விட அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் பேர் வழின்னு அவங்கக்கிட்ட போய் பேச வேணாம். அவங்க உன்னை அள வச்சுட்டு உனக்கு பின்னால் சிரித்த கதையெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. கூடிய சீக்கிரமே உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாய் மாறும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். சில நேரங்களில் நீ சிறு புன்னகையோடு என்னை பார்க்கும்போது அந்த நிமிஷமே உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து நீ பெருசாக சிரித்து சந்தோஷமாக வாழணும்னு நான் நினப்பேன். ஒவ்வொரு நாளும் உனக்காக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் உன்னை சுற்றி எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களும் நிறைய இருக்கிறதால தான் நான் உனக்கு கொடுக்க வர்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு தடங்களாகவே போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த முறை அத்தனையையும் ஒதுக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை செய்தே தீரணும், உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நான் உனக்கு துணையாக இருந்து உன் துன்பத்தையும் துயரத்தையும் தீர்க்கப் போகிறேன். இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது. நீ என்ன யோசிக்கிறியோ எப்படி யோசிக்கிறியோ அப்படிதான் உன் வாழ்க்கையும் மாறப்போகுது. இனி எல்லா நேரமும் நீ நல்லதை மட்டுமே நினை. உன் வாழ்க்கை சிறப்பாய் உயர்வாய் மாறும்னு நம்பிக்கையோடு நினச்சினா அதன்படியே உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. முன்பெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே நேர்மை தவறாமல் உண்மை பேசுபவர்களாக மட்டுமே இருந்தாங்க. ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல பொய்யை மட்டுமே பேசக்கூடிய மனிதர்கள் தான் இந்த பூமியில் அதிகமாக இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் பொய் பேசுறதுக்கும் யோசித்து பயந்த அந்த கால மனிதர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இப்போது எதை எடுத்தாலும் பொய், எதுக்கெடுத்தாலும் பொய், ஆளுங்களுக்கு ஏற்றாற் போல பொய், நேரத்துக்கு ஏற்றாற் போல பொய் பேசி பொய்யாகவே சம்பாதிச்சு பொய்யாகவே எல்லா விஷயங்களையும் செஞ்சு மக்களையும் மனிதர்களையும் ஏமாற்றி இந்த உலகத்தில் எல்லாரும் என்னத்தை தான் சம்பாதிக்க போகிறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. எல்லாத்தையும் ஏமாற்றி கடைசியில் மனிதர்களாகிய நீங்கள் என்னதான் செய்ய போகிறீங்க? என் அன்பு பிள்ளையே, கொஞ்சம் பொறுமையாக இரு.
உன்னை சுற்றி ஏமாற்றுக்காரர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் நீ யாரிடமும் எதுக்கும் ஏமாந்து போயிடாம கொஞ்சம் கவனமாகத்தான் வாழணும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கடிகாரங்களை நிறுத்தினாலும் கால ஓட்டத்தை யாராலுமே நிறுத்த முடியாது. அதே போல இந்த வராகி அம்மா ஆடப்போகிற ஆட்டத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. தப்பு செஞ்சவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும் விதமாகத்தான் என் ஆட்டத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் மூச்சு காற்றாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ, எது கிடைக்கல நினச்சி வருத்தப்படுறியோ, அது எல்லாத்தையும் நல்லபடியாக கிடைக்க செய்து நல்ல முறையில் நடத்தி கொடுத்து உன்னையும் உன் வாழ்க்கையும் சிறப்பாய் ஆக்குவதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிறது போல இருக்காது, நீ எதிர்பார்த்தது போல அமையாது. ஆனால் நீ முயற்சி செஞ்சினா நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாற்றணும்னு முயற்சி செய்தியோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கை மாறும்படியும் உனக்கு பிடிச்சதாக ஆகும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கவும் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் விதத்திலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் நானே வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நீ கவலையை விட்டுட்டு சந்தோஷமாக தைரியமாக இரு. வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் 1000 அதிசயங்களை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அற்புதம்தான் மனித வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் ஆணவமோ அகங்காரமோ கோபமோ தற்பெருமையோ வெறும் குப்பைகள் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. எத்தனையோ பேர் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சந்தோஷமாக இருக்கிறவங்களே கூட இந்த உலகத்தை விட்டு மரணம்ங்கிற பேர் மூலமாக பிரிஞ்சு போயிருக்காங்க. வாழும் வரையிலும் மனிதர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை அழகாக வாழ முயற்சி செய்யுங்க.